நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை, இந்த இசைக்கில்லை ஈடு இணை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இந்த வாரம் ஒரு சுவாரஸ்யமான சுற்று நம்ம தொடங்கி வச்சிருக்கோம். அதுதான் ட்ரையோ சேலஞ்ச் ரவுண்ட். நேற்றுக்கு நம்ம டாப் 15 பசங்க மூணு பேரா 5 குரூப்பா பிரிஞ்சு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதிரடியா இருந்தது. அதுல ஒவ்வொருத்தர் தான் ஒவ்வொரு குரூப்ல இருந்து செலக்ட் ஆகி சேஃப் ஜோனுக்கு போயிருக்காங்க. ஸோ நம்ம டாப் 14ல 5 இடங்கள் ஃபில் ஆயிருச்சு. லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் தீஸ் கைஸ் ஒன் மோர் டைம். ஸோ மீதி இருக்கிற 10 பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் லைன் ரவுண்டுன்னு கூட சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட டூ ஆர் டை சிச்சுவேஷன் தான். அவங்களுடைய ஃபேவரட் இல்லை அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஜானரில் ஒரு பாடலை எடுத்து பாடி ஜட்ஜஸ் இன்னைக்கு இம்ப்ரெஸ் பண்ண போறாங்க. ஸோ இன்னையோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு லெட்ஸ் ஃபர்ஸ்ட் வெல்கம் அவர் ஜட்ஜஸ். தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோஜி, எவர் ஸ்மைலிங் சித்ராமா, the very sweet SP Shailja ma'am, India's leading voice expert Anand Vaidyanathan sir. ஓகே, இன்னைக்கும் நாளைக்கும் நம்ம பார்க்க போற ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸுமே நிஜமாவே ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் ஒரு ஹை குவாலிட்டி பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்க போகுது. ஏன்னா நம்ம கண்டெஸ்டன்ஸ்க்கு நம்ம எந்த ஜானருமே கொடுக்கலங்க. அவங்களுக்கு பிடித்தமான ஜானர், அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஜானர்ல அவங்களுக்கு பிடித்தமான பாடல் சூஸ் பண்ணி அவங்க இந்த மேடையில் பாடி நம்ம ஜட்ஜஸை பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ண போறாங்க. இந்த பயணத்துல எப்படியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட போறாங்க. ரைட் மார்க்அப்ஸ்? எஸ். ஸோ நம்மளோட டாப் 15 கண்டெஸ்டன்ஸ் ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க காம்படிஷன் டஃப் ஆயிட்டு இருக்கு. அவங்களோட கோலும் இன்னும் கிளியர் ஆயிட்டு இருக்கு. அவங்கள இருந்து ஒருத்தங்களுக்கு தான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற டைட்டில் கிடைக்கும். அதோட அருண் எக்ஸெல்லோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு அந்த 10 குழந்தைங்கள்ல யாரு ஃபர்ஸ்ட் அந்த 5 குழந்தைகள் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னா ரக்ஷிதா, ஜெயந்த், ஹரிப்ரியா, அகிலேஷ் அண்ட் யாழினி. ப்ளீஸ் ஸ்டெப் ஃபார்வர்ட். வாங்க மேடைக்கு வாங்க. All of you look like you're raring to go in red. அப்படியே பயங்கரமா வைப்ரண்டா வந்திருக்கீங்க. ஆனா உங்க முகத்துல for the first time கொஞ்சம் ஒரு டென்ஷன் தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு முக்கியமான கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அண்ட் உங்களோட லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்க போறீங்க, சோலோவா கொடுக்க போறீங்க. This is a do or die situation. ஸோ ரக்ஷிதா, என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு? ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். என்ன பாட போறீங்க? ஷக்கலக்க பேபி. ஓகே, ஸோ உங்களோட ஜானர் வெஸ்டர்ன் ஜானர் சூஸ் பண்ணியிருக்கீங்க. யாழினி, வாட் அபவுட் யூ? நான் முன்னாடி பண்ண தப்பெல்லாம் திருத்திக்கிட்டு இந்த தடவை நல்லா பாடணும். ஓகே, அகிலேஷ். போன குரூப்பை விட இப்போ நான் நல்லா ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். நல்லா பண்ணுவேன்னு நம்பிக்கை இருக்கு. சூப்பர் சூப்பர். ஓகே, த்ரோட்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. த்ரோட்டு மீறியே நான் வருவேன். Come on, அகிலேஷ். குட் கோயிங். மோதரெல்லாம் பயங்கரமா இருக்கு. ஹரிப்ரியா, நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நான் சித்ரா மேமோட சாங் ஏதேதோ நம்பலத்தின் சாங் பாட போகிறேன். ஸோ கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஆனாலும் நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பேன். ஓகே, ஜெயந்த் பையா, क्या भैया सिंगिंग भैया? I also practiced well my song. ஓகே, ஆல் ரைட். ஸோ 5 கண்டெஸ்டன்ஸுமே ரெடியாக இருக்காங்க. அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்டயும் ஒரு வார்த்தை பேசிடலாம். ரக்ஷிதாவோட அம்மா, இன்னைக்கு அவளோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கு? அண்ட் ஹவு கான்ஃபிடென்ட் ஆர் யூ? நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கா. ஐ எம் ஷோர் ஷி வில் டூ வெல். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே, யாழினியோட அம்மா. யாழினி நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறா. நிச்சயமாக போன ரவுண்டில் உள்ள தப்பெல்லாம் இது பண்ணிவிட்டு நல்லா பாடுவான்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் யாழினி. அகிலேஷோட அம்மா. நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான். ரொம்ப இந்த ஜானரில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா பாடணும், எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான். அவன் பெஸ்ட்டாக கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, ஹரிப்ரியா அவட அம்மா. ஹரிப்ரியா இந்த சாங் ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கா. நல்லா பாடுவான்னு நம்புகிறேன். அண்ட் உங்கள் பொண்ணு கொடுத்த கிஃப்ட்டை வேறு போட்டுட்ருக்கீங்க நீங்கள். ஆமாம் ஆமாம். நைஸ். ஓகே, எனிதிங் யூ வாண்ட் டு சே டு ஹர்? ஆல் தி பெஸ்ட் ஹரிப்ரியா, நல்லா பாடு. ஓகே, ஜெயந்தோட அம்மா. உங்கள் பையன் கூட கொஞ்சம் தமிழில் பேசுங்க பாப்பா, அதை நாங்கள் கேட்குறோமே. இப்போ என்ன பாட்டு பாட போகிறேன்? நான் லவ் டுடே படத்தில் என்னடக்கு பாட்டு பாடுப்பேன். அது எப்படி அம்மா கிட்ட மட்டும் தமிழில் பேசுகிற நீ எல்லார்கிட்டையும் ஹிந்தி இங்கிலீஷ் அப்படின்னு குழப்பி விட்டுற? ஹிந்தியே கரெக்டுக்கு வராது அவனுக்கு, அதே தப்பாக பேசுகிறேன். ஹிந்தியா? ஐயோ, ஆனா இவர் பேசுற ஹிந்தியே
அட பாவி, நீ இவ்வளவு நாள் தப்பு தப்பா ஹிந்தி பேசிட்டியா? இல்ல. அமர தேக் பூச்சுனா காது கடிச்சுனா ஓல் தான் சொல்லிட்டேன் நான். ஓகே ஓகே, நம்ம போலாம். சரி, ஆல்ரைட். ஸோ இவங்க 5 பேருமே ப்ரிப்பேர்டாக தான் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸும் அப்படியே கலக்கலாக இருக்க போகுது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா யூ ஹேவ் டு கம் பேக் ஆஃப்டர் ஸ்மால் கமர்ஷியல் பிரேக். யூ வாட்சிங் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். ட்ரையோ சேலஞ்ச் ரவுண்ட் நடந்துட்டு இருக்கு. அதுல இந்த மேடையில அவங்களோட இடத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 contestants அவங்களோட லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸஸை கொடுக்க போறாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் our first contestant, ரக்ஷிதா. Shakalaka baby, shakalaka baby, 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 shakalaka baby, shakalaka baby, baby, baby. Ba 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 ha. Shakalaka baby, shakalaka.
is amigo. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரக்ஷிதா. தேங்க்யூ. என்ன அவ்வளோ நல்லா பண்ணீங்க, அவ்வளோ நல்லா பண்ணீங்க. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. கம்ஃபர்டபுள். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜானர். ஆக்சுவலாக ரக்ஷிதாக்கு ரொம்ப கண்ட்ரோல்டாக எல்லா நோட்ஸும் க்ளீனாக நல்ல எக்ஸ்ப்ரெஷனோட ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ. ரக்ஷிதா, பர்ஃபெக்டாக ஒரு பாட்டு பாடினா டான்ஸ் கீன்ஸ் எதுவும் தேவையில்லை. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ. எனக்கு உன்னோட கை அந்த நோ 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 சொல்கிறல்ல, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ. இவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது தெரியுமா? ஆக்சுவலாக ஒவ்வொரு வார்த்தையும் அந்த ஃபால்ஸ் வாய்ஸில் மேலே பாடுறது எல்லாமே பர்ஃபெக்டாக ஒரு பக்கா ப்ரொஃபஷ்னல் பாடுற மாதிரி இருந்தது. தேங்க்யூ. பியூட்டிஃபுல் கண்ணா. தேங்க்யூ ஸோ மச். ஐயோ ரக்ஷிதா, என்ன பெர்ஃபார்மன்ஸ்! இதுதான் நீ என்ஜாய் பண்ணால் எந்த அளவுக்கு அவுட்புட் இருக்குன்றது புரியுதா? எஸ் சார். நீ ஒவ்வொரு பாட்டும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ண. சில பாட்டு மற்றவங்க என்ஜாய் பண்ணுறாங்கன்னு பாடுறேன். ஃபென்டாஸ்டிக். மற்ற சாங்ஸ் பாடும்போது கூட இந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும். ஒரு ஜானருக்கு மட்டும் அப்படி ஆகிடக்கூடாது. வெர்சடைலாக இருக்கணும். ஃபென்டாஸ்டிக். தேங்க்யூ. காட் பிளஸ். ஸ்டெஃபி கிராஃப் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துறீங்க. அவங்க வந்து சுஷ்மிதா சென் கூட அந்த பாட்டை பாடும்போது அவங்க வந்து போட்டிருக்கிற ட்ரெஸ் ரெட் தான். So you were looking like Sushmita Sen when you were singing that song. வசுந்தரா தாஸ் மாதிரி பாடுனீங்க, சுஷ்மிதா சென் மாதிரி ஆடுனீங்க. Yes, super performance. And usually நீங்க பாடும்போது நிறைய criticism கொடுப்பாங்க, கொஞ்ச தடவை தான் நல்லா பாடுனேன்னு சொல்லுவாங்க. உங்க அம்மா அவங்க கிட்ட கேட்டுடலாம். ரொம்ப நல்லா பாடினா. Thank you. I don't say it in front of her, but I do realize அவ எப்படி பாடுறாங்கிறத ரியலைஸ் பண்ணுறேன். பட் அவளுக்கு முன்னாடி சொல்கிறது கிடையாது. This is the first time I am appreciating her on. சூப்பர். நீங்க சொன்ன உடனே செட்டில் 2 லைட் எக்ஸ்ட்ரா போட்ட மாதிரி சிரிக்கிறாங்க. அம்மாவோட காம்ப்ளிமெண்ட்ஸும் கிடைச்சிருச்சு, ஆசீர்வாதமும் கிடைச்சிருச்சு. அவங்க எவ்வளோ சிரிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. ஆக்சுவலி அங்கே தான் 2 வாட் எக்ஸ்ட்ராவா தெரியுது. அங்கே தான் எனர்ஜி. Alright, thank you very much. Thank you. சரி, நம்ம சைலஜா மேம் வந்து ஒரு விஷயம் வந்து உங்களை பாராட்டினாங்க. அந்த நோ 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 அழகா சிங்க்ல நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அது எங்களுக்காக ஒரு தடவை. No 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 no. All right, thank you very much, Rakshita. Thank you. All the best. Thank you. ஸோ இந்த ட்ரையோ சேலஞ்ச் ரவுண்டு ரொம்ப பொம்பாஸ்டிக்கா ஆரம்பிச்சு வச்சாங்க ரக்ஷிதா அவங்களோட ஷக்கலாக்க பேபி பெர்ஃபார்மன்ஸ்ல. இதை தொடர்ந்து யார் அடுத்ததா வந்து அவங்களோட லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க? அடுத்ததா வரப்போறவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆந்திராக்காரரா வந்து பாலிவுட் ஹீரோவா இல்லை வந்து ஹிந்தி மாஸ்டரான்னு தெரியாது. ஒவ்வொரு வாரமும் வந்து ஒவ்வொரு பாஷையில பேசி பக்கத்துல இருக்கிறவங்க குழப்பி நிற்கிறாருமா. எஸ், கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாரு. ஆனா அவர் வந்து பாட ஆரம்பிச்சோன்னா அவர் மட்டும் இல்ல சுத்தி இருக்கிற எல்லாருமே தெளிவாயிடுவாங்க. ஸோ அந்த கண்டெஸ்டன்ட் யாரு அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருங்க. We'll come back after a small commercial break. You're watching Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல். நம்ம ட்ரையோ சேலஞ்ச் ரவுண்ட்ல லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லா குழந்தைகளுமே கொடுத்துட்டு இருக்காங்க. ரக்ஷிதாவோட பெர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து ஜெயந்தோட பெர்ஃபார்மன்ஸை கேட்டு ரசிக்கலாம். லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் ஜெயந்த்.
அழகு எத்தனை அழகு கோடி மலரும் கொட்டிய அழகு என்றெந்தல் கை சேர்ந்ததே சின்ன அழகு சித்திர அழகு சிறு நெஞ்சை கொட்டிய அழகு இந்தெந்த தோல் சாய்ந்ததே எந்த உள்ளங்கையில் அவள் உயிரை வைத்தாள் ஒரே சொல்லில் மனசை தைத்தாள் சுற்றும் விழி பார்வையில் சுகம் வைத்தாள் நான் காதலில் கடலில் விழுந்து விட்டேன் நீ கரம் ஒன்று கொடுத்தாய் எழுந்து விட்டேன் என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலரும் கொட்டிய அழகு என்றெந்தல் கை சேர்ந்ததே ஜெயன் சார் வாட் எ ஃபென்டாஸ்டிக் சாங்ரா சார் ரொம்ப நல்லா அட்டெம்ப்ட் பண்ணியிருக்க ஆனால் லிவிங் லெஜெண்ட் எஸ்பிபி சார் அண்ணனோட வாய்ஸில் அது தேன் மாதிரி கொட்டிருக்கோம் அந்த பாட்டு அந்த அந்த சங்கத பாடு கரமொன்று எந்த உள்ளங்கையில் அவள் உயிரை வைத்தாள் ஒரே சொல்லில் மனசை தைத்தாள் சுற்றும் விழி பார்வையில் சுகம் வைத்தாள் நான் சுற்றும் விழி பார்வை ஃபாஸ்ட்டாக போனோம் அது சுற்றும் விழி பார்வையில் சுகம் வைத்தாள் நான் காதலில் கடலில் விழுந்து விட்டேன் நீ கரம் ஒன்று கொடுத்தாய் எழுந்து விட்டேன் 3 வருது அது நானே 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 ஃபஸ்ட்டு பல்லவிலையும் லாஸ்ட் பல்லவிலையும் அது ஒரு சின்ன மிஸ்டேக்கு சரி சரணங்கள் எல்லாம் இன்னும் அனுபவிக்கணும் நல்லா பாடிருக்கேன் பட் உன்னால் இன்னும் நல்லா பாட முடியும் ஓகேவா சார் குட் கீப் இட் அப் தேங்க்யூ சார் ஜெயந்த் மேம் தொண்டை கட்டலைன்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன் தொண்டை நல்லா கட்டியிருக்கு இல்லை யூஸ்வலி ஜெயந்த் இப்படி இல்லை பாடுறது மேலே எல்லாம் போகும்போது வாய்ஸ் எல்லாம் கட் ஆகுது இல்லை ஆனால் எஸ்பிபி சார் இவ்வளோ எக்ஸ்ப்ரெஷனோட பாடியிருக்கிற பாட்டு ஒரு குழந்தை இவ்வளோ வந்து அளவுக்கு அட்டெம்ப்ட் பண்ணுறதே பெரிய விஷயம்னு నిனைக்கிறேன் நான் వాయిస్ బాగా రెస్ట్ తీసుకో ఓకే మ్యామ్ చాలా స్ట్రెయిన్ ఉంది వాయిస్లో మాట్లాడకూడదు ஓகே ஜெயந்த் மேம் எனக்கு மெயின் ப்ராப்ளம் என்ன தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து லிரிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து வாய்ஸில் கொஞ்சம் ரஃப்னஸ் இருக்குது, ஸ்ட்ரெயின் தெரியறது.
இதுவரையிலும் யாரும் அட்டெம்ப்ட் பண்ணாத ஒரு சாங் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க. புதுசாக இருக்குது சாங். புதுசுனா இது ரொம்ப ஹிட்டான சாங்கு. ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருக்கோம் ஸ்டேஜில். அதை ஒரு ட்ரை பண்ணியிருக்கீங்க, தைரியமாக பாடிருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் ப்ளஸ் தான் தோணுது. 70% அதுக்கு வந்து நல்லா பாடிருக்கீங்க நீங்கள். ஓகே, டேக் கேர். நல்ல வாய்ஸ் வந்து டேக் கேர். நல்ல பிரியாணி சாப்பிடு, பேசாமல் உட்கார். ஜெயந்த் அக்கா, சேலஞ்சிங்கான ஒரு பாடல் சூஸ் பண்ணி பாடியிருக்கீங்க. ஆமாக்கா. ஏதாவது காரணம் இருக்கா? டு யூ ஹேவ் எனி ரீசன் வை யூ சோஸ் திஸ் சாங்? இது என்னோட அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. ஓகே, தட்ஸ் வை யூ சோஸ் இட். ஸோ ஜட்ஜஸ் அவங்களோட கமெண்ட்ஸ் கொடுத்தாச்சு. ஆல் தி பெஸ்ட் யூ ஜெயந்த். ஓகே, தேங்க்யூ. ப்ளீஸ் டேக் கேர். பானா, இந்த சமயத்துல ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணி நினைக்கிறேன். Okay. அதாவது என்னன்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சூப்பர் சிங்கர் ரசிகர்களுக்கு வந்து நம்ம இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஃபேவரட் டூரிஸ்ட் ஸ்பாட். ஒரு இடத்துக்கு போனால், இப்போ பாரிஸ் போனால் வந்து அந்த ஈபிள் டவர் போய் பார்ப்போம். இப்போ டெல்லிக்கு போனால் அந்த பக்கத்தில் ஆக்ரா பக்கத்தில் அந்த தாஜ்மஹால் போய் பார்ப்போம். ஓகேவா? அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்தால் நம்ம சூப்பர் சிங்கர் செட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரட் ஸ்பாட்டாக இருக்குது. எப்படியாவது உள்ளே வரணும். கண்டிப்பா நம்ம குழந்தைங்களை பார்க்கணும், அவங்களுக்கு வந்து அவங்களோட அன்பை தெரிவிக்கணும், அவங்களுக்கு அவங்களோட விஷஸ் கொடுக்கணும் அப்படின்னு உலகத்துல நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அண்ட் அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்தா, குறிப்பா சென்னைக்கு வரணும், இந்த மேடையை எப்படியாவது நம்ம வந்து டைரக்டா பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஃபர்ஸ்ட்லி உங்களோட லாயல் வியூவர்ஷிப், உங்க அன்பு, உங்க பாசத்துக்கு ரொம்ப 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 நன்றி. எங்க சார்பா we'd like to give you a big round of applause and thank you for your loyal viewership. அந்த வகையில கல்ஃப் கண்ட்ரிலேருந்து ஒரு மேடம் வந்திருக்காங்க. கண்டிப்பா நான் திருச்சியில இருந்தாலும் நான் சென்னைக்கு எப்படியாவது டிராவல் பண்ணி இந்த குழந்தைகள்லாம் பார்க்கணும், நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு செனரீட்டா வந்திருக்காங்க அரபு நாடுல இருந்து. ஸோ லெட்ஸ் சே ஹலோ டு ஹர். செனரீட்டா அவங்களோட ஃபேமிலியை கூட்டிட்டு வந்திருக்காங்க. வணக்கம் செனரீட்டா. வணக்கம். எங்கிருந்து வரீங்க? கல்ஃப்ல? ரியாத்ல இருந்து. என்னது? ரியாத். அப்படி ஊர் இருக்கா? சூப்பர். ஆல்ரைட். அண்ட் சூப்பர் சிங்கர் வழக்கமா பாப்பீங்களா? டெய்லி பாப்பீங்களா? டெய்லி பார்ப்போம். பட் ஒரு நாள் மிஸ் ஆயிட்டா கூட எங்களோட லெஷர் பீரியட்ல நாங்கள் இதை பற்றி தான் பேசிட்டு இருப்போம். ஓகே. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, மோர் தென் 80. எல்லாராலையும் இங்கே வர முடியாது. அவங்க வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்லேருந்து உள்ளவங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் சார்பாக நான் இப்போ வந்திருக்கிறேன். ஓகே. அண்ட் இங்கே வந்து நீங்கள் டைரெக்டாக பார்த்துருக்கீங்க, பர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி இருக்குது இந்த ஃபீலிங்? ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் டிவியில் பார்க்கும்போது வந்து ஜஸ்ட்டு பார்த்தோம், முடித்தோம், இந்த பையன் நல்லா பாடினோம், பொண்ணு பாடினோம், அப்படி பார்ப்போம். பட் ரியலாக பார்க்கும்போது ரியலி இன்னும் ஏதோ ரொம்ப எனக்கே ஒரு மாதிரி ஷிவரிங்காக இருக்குது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. என்னோட 25 வருஷ கனவு வந்து சித்ரா அம்மாவை நேராக பார்க்கணும் அப்படின்றது தான். சித்ரா அம்மா வணக்கம், நான் உங்களோட பெரிய ஃபேன். அதே மாதிரி மனோ சாரோட பாட்டு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்பெஷலாக சொன்னாங்க, உங்களோட பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அவங்களுக்காக 2 லைன் பாடினீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆவாங்க இந்த ஷோ பார்க்கும்போது. ஜட்ஜஸ் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல 1000 கிலோமீட்டர்ஸை தாண்டி இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ரிக்வெஸ்ட் அண்ட் எங்களோட ரிக்வெஸ்ட் எங்களுக்காக ஒரு நீ ஒரு காதல் சங்கீதம், நீ ஒரு காதல் சங்கீதம், வாய்மொழி சொன்னார் தெய்வீகம். நீ ஒரு காதல் சங்கீதம், வாய்மொழி சொன்னால் தெய்வீகம். நீ ஒரு காதல் சங்கீதம். பூவை சூட்டும் கூந்தலில் எந்தன் ஆவியை நீயே சூட்டுகிறாய். தேனை ஊற்றும் நிலவினில் கூட தீயினை நீயே மூட்டுகிறாய். கடற்கரை காற்றே வழியை விடு, தேவதை வந்தார் என்னோடு. மணல் வெளியாவும்
புது ராகம் உருவாகும் வேளை நாணமோ இதமாக காண சுகம் வேண்டாமோ வா வா மஞ்சள் மலரே கொண்டு கொஞ்சம் கிளியே வைரமணி தேரினிலே ஒன்ன வச்சு நான் இழுப்பேன் வைரமணி தேரினிலே ஒன்ன வச்சு நான் இழுப்பேன் என்னுயிரே வா வா மஞ்சள் மலரே பொண்ணு தாத்தா கொஞ்சம் அவுட்ஸ்டாண்டிங். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இன்னும் கேட்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே தோண்டிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. and we'll resume our performances. You're watching Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். ட்ரையோ சேலஞ்ச் ரவுண்டில் இப்போ லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மீதி இருக்கிற 10 கண்டெஸ்டன்ஸ் இந்த மேடையில் அவங்களோட ஸ்ட்ராங் ஜானரில் ஒரு பாடல் சூஸ் பண்ணி பாடி நம்ம ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் யார் வந்து அடுத்ததாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க? ஹரிப்ரியாவை கூப்பிடுறோமா? லெட்ஸ் வெல்கம் ஹரிப்ரியா. ஏதேதோ எண்ணம் வளர்த்தே உன் கையில் என்னை கொடுத்தே நீதானே புன்னகை மன்னன் உன் ராணி நானே பண்பாடும் பாடகன் நீ உன் ராகம் நானே ஏதேதோ எண்ணம் வளர்த்தே உன் கையில் என்னை கொடுத்தே சில காலமாய் நானும் சிறை வாழ்கிறேன் உன்னை பார்த்ததால் நானும் உயிர் வாழ்கிறேன் தூக்கம் இழுக்கிறேன் பூக்கள் வளர்க்கிறேன் சில பூக்கள் தானே மலர்கின்றது பல பூக்கள் ஏனோ உதிர்கின்றது பதில் என்ன கூறு பூவும் நானும் வேறு ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன் உன் கையில் என்னை கொடுத்தேன் நீதானே புன்னகை மன்னன் உன் ராணி நானே பண்பாடும் பாடகன் நீ உன் ராகம் நானே ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன் உன் கையில் என்னை கொடுத்தேன். ஹரிப்ரியா, ஹாய் மேம்.
நல்லா பண்ணீங்க ஹரிப்ரியா. தேங்க்யூ. இந்த பாட்டு பாடினதுக்கு நான் ஹரிப்ரியாக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா ஹரிப்ரியா பாடும்போது எனக்கு என்ன தான் ஞாபகம் வந்தது, ஹரிப்ரியாக்கு இந்த பாட்டு வந்து ஸ்ருதி கொஞ்சம் லோவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். நான் கீழே எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணீங்க பாடுறதுக்கு இல்லையா? லிரிக்ஸில் வளர்த்தேன் கொடுத்தேன் ரெண்டும் இன் இருக்கு. உன்னை பார்த்ததால் தானே அது கூட ஒரு வேர்டு மிஸ்டேக் வந்தது. லாஸ்ட் பல்லவியில் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள் தெரிஞ்சது பாடும்போது. கொஞ்சம் பிரெத்லெஸ் ஆச்சா? கொஞ்சம் நான் சொல்லட்டுமா? அந்த பாட்டு பாடின சிங்கர் முன்னாடி பாடுறதுக்கு ஒரு பயம் இருக்கும் யாருக்கு? டெஃபினட்டாக இருக்கும். நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? அதெல்லாம் அங்கே வச்சுக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த பாட்டு பாடினவங்க வந்து எதிரில் இருந்தால் யாருக்காவது இருக்கும், யாருக்காவது அந்த பயம் இருக்கும். நல்லா பண்ணுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ஹரிப்ரியா மேம் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ மேம். கொஞ்சம் தோணிடுச்சு என்னென்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து பாடிருக்கலாம். அது சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் சிரிச்சிட்டு சில இடத்துல சித்ரா வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டார்டிங்கில் ரொம்ப நல்லா இருந்தது ஹரிப்ரியா, பியூட்டிஃபுல்லாக இருந்தது, நல்லா இருந்தது. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பயத்தை கண்ட்ரோல் பண்ணி க்ளீனாக ப்ரெசென்ட் பண்ணிங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஹரிப்ரியா சரணம் பாடு, நல்லா அனுபவிச்சு பாடு, என்ஜாய் பண்ணி பாடு. சில காலமாய் நானும் சிறை வாழ்கிறேன், உன்னை பார்த்ததால் நானும் உயிர் வாழ்கிறேன். அந்த ஒரு 2 லைன் கேளு, அது சும்மா ஒரு லைன் பாடு. பாத்தீங்களா? இதுக்கு Please, தான் ஒரே ஒரு பாட சொல்லும்போது எனக்கு தெரியும் ஏதோ ஒன்று வருதுன்னு. இல்லை அந்த லைனில் அந்த சுகத்தை நீ இப்போ கவனி. அது சும்மா 2 லைன்ஸா? சில காலமாய் நானும் சிறை வாழ்கிறேன், உன்னை பார்த்ததால் தானே உயிர் வாழ்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் லைன் பாடு. நெக்ஸ்ட் லைன் பாடு. தூக்கம் விழிக்கிறே பூக்கள் வளர்க்கிறே. அங்கே நீ பாடு, அந்த சங்கதி கேளு. நல்லா தான் பாடின, சும்மா இருங்க. இல்லை அந்த லைனை, அந்த வேலை இல்லையா? இந்த ஒரு லைனை பாடுங்களேன். தூக்கம் விழிக்கிறேன் பூக்கள் வளர்க்கிறேன், சில பூக்கள் தானே மலர்கின்றது, பல பூக்கள் ஏனோ உதிர்கின்றது, பதில் என்ன கூறு, பூவும் நானும் வேறு. அதுதான் விஷயம். எதுக்காக சொல்லனா ஹரிப்ரியா, நம்ம பாட்டு பாடலாம், அந்த பாட்டில் அந்த ஃபீல் அந்த சிங்கர் எதிரில் இருக்கும்போதே நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கணும். சித்ரா அவர்கள் இருக்கச்சு நீ கேட்காம இருக்கலாமா? நல்லது, வெரி குட், ரொம்ப நல்லா பாடினேன். தேங்க்யூ. ஹரிப்ரியா, சித்ராமா பாட்டு பாடுறேன், சித்ராமாவோடே சேர்ந்து பாட்டு பாட்டேன். வெரி நைஸ். தேங்க்யூ ஃபார் சூசிங் தட் சாங். ஏன்னா உங்க மூலியமா சித்ராமா பாடி எங்களால் கேட்க முடிஞ்சது. மனோஜி, நீங்க சொன்னீங்க இல்லையா பாடும்போது சித்ராமா பக்கத்துல இருந்தாங்கன்னா நீங்க கேட்கணும் எப்படி அந்த லைன் பாடுனீங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா. ஆனா நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். சித்ராமா, நீங்க எப்படி பாடுறீங்க? Unbelievable. Every time you sing, it's amazing. எனக்கு வந்து goosebumps எனக்கு கிடைச்சதுங்க. அவங்க அவ்வளவு ரசிச்சு பாடினதுனால தான் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. சூப்பர்னு சொல்ல வரேன். அவுட் ஆஃப் அந்த தெய்வம் வந்து இந்த பாட்டு வந்து நான் பாடினதுல ஒன்றும் பெருசா இல்லை. ராஜா சாரோட காம்போசிஷன் அப்படி அதில் தான், வைரமுத்து சாரோட லிரிக்ஸும் அந்த சாங் பிக்சரைஸ் பண்ணதும் அதில் தான் கிரெடிட். நான் வந்து அப்போ நியூ கமர், எனக்கு ஒன்றும் தெரியாது, சொல்லி கொடுக்கறது அப்படியே பாடிட்டு போயிடுறது. அவ்வளோ அந்த தெய்வம் இளையராஜான்ற ஒரு ரூபத்தில் அந்த காம்போசிஷனோட அழகு. ஓகே, ஸோ ஹரிப்ரியா நர்வஸாக இருந்ததா பாடும்போது? ரொம்ப. ஓகே, அடுத்த டைம் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பாருங்க. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். ப்ளீஸ்.
ஸோ ட்ரையல் சேலஞ்ச் ரவுண்டில் ஒவ்வொரு கண்டெஸ்டன்ட்டுமே அவங்களோட லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காங்க. 10 பேர் பாடிட்டு இருக்காங்க. ஜட்ஜஸ் எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர் அங்கே ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் சேஃப் ஜோனில் இருக்காங்க இல்லையா. ஸோ டாப் 14ல் ஏற்கனவே அவங்க நுழைஞ்சிட்டாங்க. 10 பேர் பாடுற ஒவ்வொரு பாட்டுமே சூப்பராக இருக்குல்ல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அவுத்து விட்டாங்க. நீங்கள் என்ன வேணால் பாடுங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பாடுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு. உங்களுக்கு தான் ஃப்ரீயாக அவுத்து விட்டுருக்காங்க. நீங்கள் வந்து ஜாலியாக ஹாப்பியாக பேசுறீங்க. சம்டைம்ஸ் கொஞ்சம் கரமுறை அப்படின்னு ஆகுது இல்லை. நீங்கள் பக்கத்தில் இருக்கும்போது எப்படிங்க அப்படிலாம் பேச முடியும்? குட் பாயிண்ட். பட் இருந்தாலும் நம்ம கண்டெஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அழகாகவே பாடிட்டு இருக்காங்க. அண்ட் காம்படிஷன் இஸ் ரியலி இன்டென்ஸ். ஸோ அடுத்தது யாரை கூப்பிடலாம்? ஒரு சூப்பர் ஹெவி வெயிட் சாம்பியனை கூப்பிடலாமா? ஹெவி வெயிட் சாம்பியன் நான் தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா அவன் வந்து ஒன்லி வெயிட் தான். அவனை தூக்குறதுனால எனக்கு தான் அந்த ஹெவி வெயிட் சாம்பியன் பட்டம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் வந்து அப்படின்னு ஊர்னாலே நீங்க பறந்துருவீங்க. ஸோ ஹி இஸ் த ட்ரூ ஹெவி வெயிட் சாம்பியன். ஒரு பலமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் அகிலேஷ். அகிலேஷ், இது அகிலேஷுக்கு ரொம்ப ரொம்ப என்ன ரொம்ப ஈஸியாக பாட முடிகிற மாதிரி ஒரு ஜானரில் உள்ள ஒரு சாங். நல்லா பாடினீங்க, நல்லா ப்ரெசென்ட் பண்ணீங்க. எஸ்பெஷலி அந்த பிஜிஎத்தில் நீங்கள் நல்லா க்யூட்டாக கிரேஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ண மூமெண்ட்ஸ் எல்லாம் மனோஜ் சாரோடது அந்த ஸ்டெப்ஸ் இல்லாமல் வேறு டிஃப்ரெண்ட்டாக பண்ணீங்க. அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு கிளாஸ். தேங்க்யூ. அப்புறம் பாடினதில் பல்லவி நல்லா பிரைட்டாக பளிச்சுன்னு இருந்தது. லாஸ்ட் பல்லவியில் கொஞ்சம் பிரெத்லெஸ்னஸும் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டிங்க, அவ்வளோதான். ஆனால் நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அகிலேஷ், எனக்கு உன்னோட ஆட்டிடியூட் ரொம்ப பிடிக்கும் அகிலேஷ். ஏன்னா யார் என்ன சொன்னாலும் நீ வந்து அது வந்து கண்டுக்கவே மாட்டேன். நான் என்ன நல்லா பாடணும், நல்ல பேர் வாங்கணும், அதுதான்
ரொம்ப கரெக்டான ஒரு ஆட்டிடியூட் அது ஆக்சுவலி. தேங்க்யூ. கீப் இட் அப். அது ஒரு நல்லது தான் உனக்கு. தேங்க்யூ. அண்ட் இந்த பாட்டில் வந்து சில எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து ஒரு பெரிய சிங்கர் மாதிரி கொடுத்தேனே, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தேன் ஃபஸ்ட்டு பல்லவியில். ரொம்ப நல்லா இருந்தது அது. தேங்க்யூ. நல்லா இருக்குது. அந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் போடுனதுனால தான் உனக்கு ஃபைனலாக அந்த பாட்டு எண்டில் வந்து அந்த பிரெத்லெஸ்னஸ் வந்ததா? அதனால தான் இல்லை? ஓகே, பரவாயில்ல. அப்போ நீயே கண்ட்ரோல் பண்ணிக்கோ. டோட்டலாக வந்து பாட்டு நல்லா வரணும் இல்லையா? அதனால் அது பார்த்துக்கோ. நல்ல ஆட்டிடியூட் இருக்குது உனக்கு. காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ. அகிலேஷ் சார், வர வர பயங்கர நடிகனும் ஆயிட்ட நீ அகிலேஷ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த 15 கண்டஸ்டன்ட்ஸ் வரும்போது சூப்பர் சிங்கர் லெவலில் ஒரு அற்புதமான இந்த 15 கண்டஸ்டன்ட்ஸுமே நல்ல எக்ஸ்ப்ரெஷனோட பாட்டை புரிஞ்சுக்கிட்டு பாடுற லெவலுக்கு வந்துட்டீங்க. அது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். நீ பாடும்போது நீ என்ன என்ஜாய் பண்ணுறன்றது எனக்கு புரியுது. காரணம் என்னென்னா, நீ அந்த சாங்கில் அந்த சிங்கர் அந்த கொடுத்த ஃபீல் மேக்ஸிமம் நான் இந்த மேடையில் கொடுக்கணும் அப்படின்ற ஆர்வம் தெரியுது. வாய்ஸ் கொஞ்சம் நீ இதனால் ஸ்ட்ரெயின் வரதா இல்லை நார்மலாகவே உனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருக்கான்னு தெரியாது. இன்னும் த்ரோ வந்து அதிகமாக வரக்கூடிய வாய்ஸ் உனது அகிலேஷ் இது. தேங்க்யூ. பட் ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். கிவ் இட் அப். தேங்க்யூ. நிறைய பாட்டு, கொஞ்சம் டான்ஸு, செம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு ஃபைனல் டச் வேற, ஃப்ரெண்ட்ஸ் போதுண்டா அப்படின்னு கடைசியா வந்து முட்டி போட முடியும் உன்னால அப்படின்றத நிரூபிச்சிட்ட. இப்போ இந்த சமயத்துல வந்து தம்பி மிஸ்டர் ஜெயந்த், தமிழ் தெரியாதுன்னு அப்படி நடிக்கிற, டவுசர் அவுண்டாருக்கு அப்படியே டவுசர் அவுக்குறாரு, சால்ட் வாட்டருக்கு இப்படின்றாரு, எல்லா மேட்டரும் அவருக்கு தெரியுது. எப்படிப்பா? இங்க வாங்க. சொல்லுங்க, எப்படி உங்களுக்கு தெரியும் இதெல்லாம்? இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கா. ஐயோ, என்ன மாதிரி தமிழ் பேசுறான். வாவ். ஏன் அப்ப ஏன்? சரி சரி, அப்போ மாகாப்பா ஒரு கேள்வி கேட்பாரு, தமிழ்ல கேட்டுருங்க. தமிழ்ல பதில் சொல்றாரா இல்லையான்னு பார்க்கலாம். இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆனியே எங்கடா கத்துக்கின? So basically it is proved. நான் பேசினா கரெக்டாக பையன் பேசுகிறான், அம்மா பேசினா கரெக்டாக பேசுகிறான். நீங்கள் ஏதோ குழப்பி விடுறீங்க, அதனால தான் அவன் பேச மாட்டேங்கிறான் உங்ககிட்ட. சாங் வீடியோ நான் பார்த்தாச்சு. நீ பார்த்த சாங் வீடியோ பார்த்த, அதனால உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப அநியாயம்டா. பார்த்து நிற்கிறது அந்த சைடு தான் நிற்கிற. இந்த பார், காதையாவது இந்த சைடு கொடு. சரி, ஓகே, நம்ம இப்போ டான்ஸ் ஆடலாம் மாட்டோம் தம்பி. அப்படி எப்படி ஆடின பாடும்போது அதே மாதிரி ஒரு டான்ஸ் ஆடுறியா, இல்லை சேர் கேர்ள்ஸ் வேணுமா கூட? சரி, கூப்பிடலாம். ஓகே, பிரகதி அண்ட் ஹரிப்ரியா வாங்க. ஓ கம் ஆன். வண்ணா மச்சா வேணா இந்த பொண்ணுங்க காதலு, அது மூடி திறக்கும் போது உனக்கு அவுக்கும் வாட்டரு, கடலை போல காதல் ஒரு சால்ட் வாட்டரு, அது கொஞ்சம் கரைக்கும் போது நீ தூக்கி போட்டுடு. மம்மி சொன்ன பொண்ணை கட்டின டார்ச்சர் இல்லடா, நீயும் தான் படிக்கிற பொண்ணு கட்டின டவுசர புருண்டா. மம்மி சொன்ன பொண்ணை கட்டின டார்ச்சர் இல்லடா, நீயும் தான் படிக்கிற பொண்ணு கட்டின டவுசர புருண்டா. கண்ணு கலங்க வைக்கும் ஃபிகர் வேணாண்டா, நமக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டு நண்பன் போதுண்டா. பஞ்சம் மீண்டும் பப்பால கிடைச்சா கிளத்தி வராது, இருக்கு மீசையறாது இறங்கி கலக்கு கோபாலு. அண்ணா அசந்து போயிட்டேன். ஆக்டர் அவர் தான், ஆனா லிப்சிங்க்லாம் நீ கரெக்டா பண்ற, எக்ஸ்பிரஷன்லாம் நீ கரெக்டா கொடுக்குற, எப்படிடா? இந்த சாங் வீடியோ நான் 5 வாட்டி பார்த்தாச்சு. ரொம்ப பிடிச்சிருக்கு. జయన్ మ్యామ్, మన ఇద్దరం తెలుగులోనే మాట్లాడుకుందాం. చెప్పండి. ఎలా ఉండేవాడివి, ఎలా అయిపోయావు, எப்படி இருந்த பையன் இப்படி ஆயிட்டாமா? பேச்சு வருமா இந்த பையனுக்கு? பாட்டு மட்டும்தான் வரும். ரொம்ப சமத்துன்னு நினச்சிட்டு இருந்தேம்மா நான். ஒரு 4 மந்த்ஸுக்குள்ளே இப்படி ஆயிட்டான். என்னவா லிப் சிங்கிங் கொடுக்குறான், நல்லா பாடுறான், ஆடுறான். வெளியில் வா. Alright, thank you very much, Jayan. Thank you, Pragati. Thank you, Haripriya. நான் போட்டிருக்க டவுசர் நீங்களாம் புல் டவுசர். பாங்கடா, பாங்க. சூப்பர்டா. தேங்க் யூ அக்கா. பை அண்ணா.
ஆல் தி பெஸ்ட் அகிலேஷ். அடுத்த பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் நீங்க நிறைய பார்த்து ரசிக்க வேண்டி இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். யூ வாட்சிங் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். தமிழகத்தின் செல்லக்குரல கனதேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. தமிழகத்தின் செல்லக்குரல கனதேடல். ட்ரையோ சேலஞ்ச் ரவுண்டில் ஒவ்வொரு கண்டெஸ்டன்ட்டுமே அவங்களோட லைஃப் லைன் பர்ஃபார்மன்ஸு கொடுத்துட்ருக்காங்க. எப்படியாவது இந்த மேடையில் அவங்களோட இடத்த தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஜானர்லேருந்து அவங்களுக்கு பிடித்தமான ஒரு பாடலை பாடி ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ண ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அடுத்ததா யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க? இவங்கள ஒரே லைன்ல சொல்லணும்னா எப்பா உலக மகா நடிப்புடா இது அப்படின்னு சொன்னாலே அவங்களோட பேர் தான் வரும். ரைட். நீங்களும் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். பிகாஸ் ஆஃப் கோர்ஸ் ஷீ இஸ் a national award winner of Airtel Super Singer Junior 3ங்க. Without further ado, let's welcome யாழினி. என்ன பாட்டு பாடணும்? தஞ்சாவூர் தண்ணி கிட்ட ஆத்தங்கரையில பாகவதர்லாம் பாடுவாங்களோ அந்த மாதிரி பாடுங்க மாமா. தண்ணி கிட்ட பாகவதர் திருவையாத்த சொல்றியா நீ? அத்தை அப்படி போடுங்க மாமா. ஏன் மாமா பாட்டு நிறுத்தி போட்டீங்க? உங்க சங்கீதத்துல தொகுடின்னு குதிச்சு நீச்சல் அடிக்கலான்னு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தி போடாதீங்க மாமா. பாடுங்க மாமா, பாடுங்க. மாறுகோ
யாழினி, நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. நீ அவ்வளோ அழகாக பண்ண. ஐயோ என்ன சொல்கிறதுன்னு. டயலாக் ஆக்சுவலாக யாழினிக்குள்ளே ஒரு ஆக்ட்ரஸ் இருக்குது, நிறைய டேலண்ட் இருக்குது உங்ககிட்ட. இது யாராலே முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். கமல் சாரோட வாய்ஸுக்கு தகுந்த மாதிரி வாய்ஸும் மாற்றி டயலாக்ஸ் டெலிவரி அப்படியே கோவை சரலாமா சொன்னதும் அது அப்படியே அந்த வாய்ஸில் சொல்லி நான் பாடினதும் அப்படியே பாடி ரொம்ப அழகாக பண்ணீங்க யாழினி. எனக்கு வந்து இந்த கடைசி இந்த நீ சரிப்பக அது மா சொன்னீங்களா, அங்கே என்னமோ ஒரு தப்பு இருந்தது அங்கே. அப்புறம் அதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி ஒரு லைன் கூட பொன்மேனி உருகுதே அது கூட ஏதோ கொஞ்சம் ஒரு சின்னதாக இது போயிடுச்சு. அதர்வைஸ் மீதி எல்லாமே சூப்பராக பண்ணீங்க, ரொம்ப நல்லா பண்ணீங்க. யாழினி என்ன சொல்கிறதுமா, உன்னால் எல்லாம் முடியும், அதை தான் சொல்லணும், அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் அந்த ஸ்வரஜதி அது மட்டும் பார்த்துக்கோ, அவ்வளோதான். வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எஸ்பெஷலி அந்த வாய்ஸ் மாற்றி பாடுறச்சு கூட சில கமகங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட். யாழினி ஆண்டியா கரெக்டாக அந்த கம்மல் எல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது அப்படிதான் குழந்தைக்கு தோணுச்சு. ரொம்ப நல்லாவே கூப்பிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. என்ன சொல்கிறது, வார்த்தைகள் இல்லை. நிஜமாக அதாவது ஒரு 2-3 வாய்ஸ் கொண்டு வந்து இந்த ஏஜில் நீ பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு பாட்டு. இது சொல்லலாம், கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி பாட்டுங்கள்லாம். இந்த மெலோ ட்ராமா புரிஞ்சிக்கிட்டு அதில் இருக்கிற அந்த இன்னோசென்ஸ், ஒவ்வொரு வாய்ஸு நீ அவ்வளோ டீட்டெயில்டாக ஒவ்வொரு லைனும் நான் பார்க்கும்பொழுது, அஃப்கோர்ஸ் லாஸ்ட்டில் ஒரு அந்த ஹெட் வாய்ஸில் சின்ன இது தான் தவிர மற்றதெல்லாம் சாதாரணமாக இந்த ஏஜில் இருக்கிற குழந்தைங்க செய்யக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. அது 100% இந்த மேடை உன்னை தயார் பண்ணுறதுக்கு அனந்த் சார் காரணமாக, இல்லாட்டி இந்த குழந்தைங்க காரணமாக, உனக்கு நீயே காரணமாக, இல்லை உனக்கு ஃபேன்ஸு காரணமாக, எதுன்னு தெரியாது. மொத்தத்தில் கடவுளுடைய கிருபை உள்ள குழந்தைங்க நீங்கள்லாம். ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ், வார்த்தைகளே இல்லை, அந்த அளவுக்கு நீ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க. அண்ட் மனோ, இந்த வாய்ப்பு எடுத்துகிட்டு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ப்ளீஸ். நீங்கள் வந்து இந்த படத்துக்கு தெலுங்கில் வந்து கமலுக்கு டப்பிங் சொல்லியிருக்கீங்க. யா, ரொம்ப ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. தேங்க்யூ. ரொம்ப நல்லா சொன்னாங்க. கமல் வந்து ஒரு ஸ்லாங்கில் பேசுவாங்க, தமிழில் உங்களுக்கு எல்லோரும் தெரியும், ஆனால் தெலுங்கில் வந்து இவர் பேசினார். அவரே கமலே பேசினாரா அப்படின்னு நிறைய பேருக்கு நாங்கள் வந்து டவுட் வந்தது எங்களுக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக பேசினாங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அண்ட் இந்த பாட்டில் வந்து சித்ரா அவர்கள் மிகச்சிறப்பாக பாடிருந்தாங்க. அது வந்து நம்ம யாழினி கேட்டிருந்தால் அவங்க பாட மாட்டாங்க அப்படின்னு யாழினி நான் நினைக்கலாம். இருந்தாலும் அவங்க ஒரு 2 லைன் பாடுவாங்க அப்படின்ற எண்ணமே எனக்கு இல்லை. அதுக்கு ஏன் நீங்கள் கோவப்படுறீங்க? காட் பிளஸ். போற போக்குல கோல்டன் குளோப் அவார்டே கிடைச்சிரும் போல் இருக்கே யாழினிக்கு. ஆஸ்கர் அண்ட் கோல்டன் குளோப் எல்லாம் பக்கத்துலயே இருக்குன்னு நினைக்கிறேன் கண்ணா. சித்ராமா பாடின பாட்டை ரொம்ப சூப்பரா பாடியிருக்கீங்க. இதுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணீங்க நீங்கள்? ஏன்னா அது வந்து டூயட் சாங் வேறு, அதுக்கப்புறம் அந்த இன்பிட்வீன் டயலாக்ஸ்லாம் நிறைய இருந்தது. ஸோ எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி நான் முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் பண்ணேன். இங்கே வந்தோம்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, அதான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆல்ரைட் யாழினி, தேங்க்யூ ஃபார் யோர் பர்ஃபார்மன்ஸ். ப்ளீஸ் டேக் யூர் சீட். ஸோ இந்த ட்ரையல் சேலஞ்ச் ரவுண்டில் ஒவ்வொரு கண்டெஸ்டன்ட்டுமே அவங்களோட லைஃப் லைன் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து முடிச்சாச்சு. அண்ட் அடுத்தது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு ஆனந்த்ஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓவர் டு ஆனந்த் சார். ரொம்ப நல்லா இருக்குது இன்றைக்கி குழந்தைகளுடைய பர்ஃபார்மன்ஸஸ் கேட்குறதுக்கு. ரக்ஷிதா ரொம்பவே நன்னா இன்னைக்கு ஆஃப்கோர்ஸ் பாடியிருக்கா அன்டவுட்டட்லி. பட் உன்னுடைய செஸ்ட் வாய்ஸ் எவ்வளோ பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல் ஆயிருக்கு. அண்ட் இப்போ வந்து அந்த வாய்ஸை மாற்றி பாடுறது, இந்த ஸ்டைல் நம்மளுக்கு ரொம்ப அக்செப்ட் ஆகிருக்கு. ஸோ சவுண்டட் வெரி குட் எக்ஸ்பிரஷன். ஜெயந்த், நான் சொல்லுவேன் ஜெயந்துக்கு இனிமேல் இந்த ஸ்டைல் மெலடி இது மேலே நம்ம நிறைய ஒர்க் பண்ணணும்.
பிகாஸ் வாய்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணி அது அந்த பக்கம் மாத்திரம் நம்ம ஃபிக்ஸ் ஆகிடக்கூடாது ஜெயந்த். உன்னை இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் ரெப்பர்டுவார் உன்னுடைய லாங்குவேஜ் உன்னுடைய வோக்கலிசமில் கொண்டு வரதுக்கு அதை நம்ம ப்ளீஸ் ஒர்க் பண்ணணும். ஐ எம் ஷூர் யூ வில் கோஆப்ரேட். யாழினி, அதாவது ஒரு சொல்லுவாங்க சங்கீதம் எப்பவுமே பூரா சங்கீதத்துடைய டிஸ்கஷன் நாட்டிய சாஸ்திரத்தில் இருக்குது. ஏன்னா சங்கீதத்துக்குள் பாட்டுக்குள்ள அபிநயம் இருக்குல்லன்னா அது பாட்டாக இருக்காது, எல்லாமே ஒரு நாட்டியம். ஒரு ஆக்டருடைய ஒரு கெப்பாசிட்டி உனக்குள்ள நேச்சுரலாக இருக்குது. ஆக்சுவலாக நீ ஆக்டிங் வாய்ஸில் ஆக்டிங் பண்ணும்போது உன்னோட சிங்கிங் விட நல்லா இருக்குது. ஸோ சிங்கிங் அஃப்கோர்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அது இன்னும் நீ நல்லா இம்ப்ரூவ் பண்ணி வாய்ஸில் நிறைய பேலன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நீ ஒரு சூப்பராக பாடுவேன். நீ காட்ஸ் கிஃப்ட் உனக்கு இருக்குது. ஹரிப்ரியா, வெரி குட். ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், இன்றைக்கி நீ மெலடி எடுத்திருக்கியே, இந்த மாதிரி ஒரு மெலடி பாடுறது கஷ்டம், பட் யூ டிட் வெரி வெல். ஆனால் நீ இன்னைக்கு அந்த குரூப் ரவுண்டில் பாடின சாரி கமே அந்த மாதிரி ஸ்டைல் கூட நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். பிகாஸ் உனக்கு நிறைய வெரைட்டி இருக்குது. எங்கேயோ மனசில் இந்த ஒரு வெரைட்டி மாத்திரம் தான் நீ அதிகமாக காமிச்சுட்டு இருக்கியோன்னு எனக்கு ஒரு டவுட். அது வேணாம். ஓகேயா அகிலேஷ்? எல்லாருக்கும் மேலே கிராக்காக உனக்கு கீழே கிளாக் ஆகுது, அது ஒரு வித்தியாசம். ஆனால் நீ உனக்கு இந்த மாதிரி நடுவில் டான்ஸ் ஆனால் நீ கொஞ்சம் எக்ஸசைஸ் தான் பண்ண தேவை. நீ என்ன மாதிரி பாடி வச்சுட்டு நீ மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆடணுன்னா சம்திங் நாட் மேட்சிங். ஓகே, அப்புறம் வாட்டர் அப்படின்னு ஆகிடும். பட் ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. ஸோ மொத்தத்தில் இன்னைக்கு வெரி என்டர்டெய்னிங், வெரி நைஸ். ஓகே, தேங்க்யூ ஆனந்த்ஜி. ஸோ ஆனந்த்ஜி சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய என்டர்டெய்னிங்கான டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் சூப்பரான பாடல்கள் கேட்டோம். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு சிறிய கமர்ஷியல் பிரேக். யூ வாட்சிங் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். ஸோ இப்போவே தெரிஞ்சிருச்சு மாக்காப்பா, இந்த இருக்கிற டாப் 14 கண்டெஸ்டன்ஸ் நிஜமாவே ஒவ்வொரு ரவுண்ட் கஷ்டப்பட்டு அவங்களோட 100% கொடுத்து தான் பாடணும். ஏன்னா அவங்களிருந்து ஒருத்தங்களுக்கு தான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற டைட்டில் கிடைக்க போகுது. அதோட அருண் எக்ஸெல்லோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் அவங்களுக்காக ஒன்று காத்துட்டு இருக்கு.